முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூர் அருகே செம்மகுப்பம் பகுதியில் லெவல் கிராசிங்கில் ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற தனியார் பள்ளி வாகனம் ரயிலில் மோதி விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இதில் 5 பேர் உடல் சிதறி உயிரிழந்திருக்கிறார்கள் என தகவல் வெளியாகி இருக்கிறது. விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. கடலூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. பள்ளி வேன் மீது ரயில் மோதி ஒரு கடுமையான விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்துல 5 மாணவர்களும் உயிரிழந்திருக்கிறார் என்ற தகவல் சொல்லப்படுவதை சொல்லல, ஒரு மாணவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில பள்ளி வேன் ஒன்று ரயில்வே தண்டவாளத்தை கடக்க முயற்சி செய்த பொழுது அந்த வேன் மீது ரயில் மோதி இருக்கிறது. இந்த விபத்துல அந்த வேன் உருகுலைந்து தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. ரயில் மோதிய இடத்திலிருந்து 50 மீட்டர் தொலைவுக்கு அந்த வேன் தூக்கி வீசப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு விபத்து கடலூரில் இன்று காலை நேரத்திலே ஏற்பட்டிருக்கிறது. பள்ளி செல்வதற்காக வேனில் சென்று கொண்டிருந்த குழந்தைகள் இந்த விபத்தில் சிக்கியிருக்கிறார்கள் என்ற தகவலும் தெரிய வந்திருக்கிறது. முதற்கட்டமாக இந்த பள்ளி வேன் என்பது தனியார் பள்ளி வேன் என்பது தெரிய வந்திருக்கிறது. தனியார் பள்ளி வேனும் எந்த பள்ளி என்பதும் இதுவரையிலும் தகவலாக வந்து கொண்டிருக்கின்றன. தண்டவாளத்தில் சிதறி கிடக்கக்கூடிய அந்த மாணவருடைய புத்தக பைகளையும் அவர் மூலமாக எந்த மாணவர்கள் அந்த விபத்துக்குள்ளானார்கள் என்பதை அடையாளம் காணக்கூடிய பணிகள் நடைபெற்றிருக்கிறது. மேலும் விபத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த வேனில் இருந்த மாணவர்கள் மீட்கப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். அங்கு அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த விபத்து குறித்து அடுத்த கட்ட தகவல்களும் வந்தவன இருக்கின்றன. மேலும் இந்த விபத்தில் படுகாயமடைந்திருக்கக்கூடியவர்களுக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும், மேலும் விபத்து மிக கோரமான முறையில் ஏற்பட்டிருப்பதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வாகனத்தில் பயணிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே இந்த விபத்தினால் காயம் ஏற்பட்டிருக்கிறது என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக இந்த விபத்து குறித்து லோக்கல் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சூழல்ல இந்த பள்ளி வாகனம் இருந்தவர்கள் யார் யார் என்பதற்கான அடையாளம் கண்டறிந்து அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அந்த தகவல்கள் சொல்லப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த விபத்துக்கான காரணம் என்பது ரயில்வே கேட்டை கடப்பதற்கு வாகனங்கள் நிறுத்துவதற்கு, அதாவது ரயில் வரும் பொழுது அந்த வாகனங்கள் ரயில்வே கேட்டை கடக்காமல் இருப்பதற்கான அந்த கேட் முறை என்பது அந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் அந்த கேட் போடாதன் காரணமாகத்தான் இந்த விபத்து ஏற்பட்டதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாம் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த கேட்டை ரயில் வரும் நேரங்களில் மூடக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய நபர் அதை அவருடைய பணியை செய்ய தவறியதனால்தான் இந்த விபத்து ஏற்பட்டதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறி அந்த பகுதி மக்கள் அந்த ரயில்வே கேட் கீப்பர் என்று சொல்லக்கூடிய பணியில் இருந்த ரயில்வே ஊழியரை தாக்க முயற்சி செய்தார்கள் என்ற தகவலும் கூட கிடைக்கின்றன. அந்த அளவுக்கு இந்த விபத்து என்பது கடலூர் மாவட்டம் என்று தமிழ்நாட்டிற்கு தற்பொழுது ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவலாக காலை நேரத்தில் அமைந்திருக்கிறது. ட்ரெயின் மோதிய வேகத்துல அந்த பள்ளி வேன் 50 மீட்டருக்கு தொலைவாக தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. இந்த விபத்தின் காரணமாக அந்த வேனுக்குள்ளாக இருந்தக்கூடிய மாணவர்களுக்கு படுகாயம் அடைந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் இந்த விபத்தினால் அந்த ரயில்கள் செல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த மின்வெளித்தடம் சேதமடைந்திருப்பதாகவும், அந்த மின்வெளித்தடத்தை பயன்படுத்தக்கூடிய அந்த இருபுறம் இருக்கக்கூடிய அந்த கரண்ட் கம்பங்கள்ல ஒரு கம்பம் நசுங்கி விழுந்திருப்பதாகவும் கூட சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு இந்த வேன் அந்த கம்பங்கள் மீது மோதி இந்த விபத்தினுடைய தீவிரத்தை அதன் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது என்றும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இந்த விபத்து ஏற்பட்டிருக்கூடிய நிலையில இந்த பகுதி வழியாக செல்லக்கூடிய ரயில்கள் தற்பொழுது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் விபத்துக்குள்ளான ரயில், அந்த ரயிலில் இருந்தவர்களுக்கான நிலை, விபத்து ஏன் ஏற்பட்டது, விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த வாகனத்தில் இருந்த பள்ளி வாகனத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்பட்டக்கூடிய நிலை என்பது தொடர்ச்சியாக அதிர்ச்சி தரக்கூடிய தகவலாக வந்தவண்ணம் இருக்கின்றன. மேலும் இந்த பள்ளியுடைய விவரங்கள் இதுவரையிலும் முழுமையாக வெளியாக சொல்றது. விபத்துக்குள்ளான அந்த வாகனம் எந்த பள்ளியோடது என்பதை பெயரக்கூடிய அடையாளம் காண முடிய அளவுக்கான மிகவும் உருகுலைந்து இருக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் இந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய நிலையும் அந்த அளவுக்கு மோசமாக காயங்கள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பா இந்த மாணவர்கள் காலை நேரத்துல பள்ளிக்கு செல்வதாக வீட்டிலிருந்து புறப்பட்டவர்கள் எதிர்பாராத விதமாக இந்த விபத்தில் சிக்கக்கூடிய சூழல்ல அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது என்று தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் முதற்கட்டமாக அவர்களுக்கு தீவிர சிகிச்சை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை அரசு மருத்துவமனைகள்ல கொடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பா கடலூர் மாவட்டத்தினுடைய அந்த அரசு மருத்துவமனையில அந்த மாணவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றன. மாணவர்கள் பலருக்கு படுகாயம் அடைந்திருப்பதாக சொல்லக்கூடிய நிலையில 10 பேர் படுகாயமடைந்து தீவிர சிகிச்சையில் இருப்பதாக
முதற்கட்டமாக ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முதற்கட்ட தகவல்ல 5 நபர்கள் வரையிலும் மோசமான அளவுல காயம் ஏற்பட்டிருப்பதாகவும், ஒரு மாணவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது. ஒரு மாணவருடைய உடல் தண்டவாளத்தில் ஒரு பாதியாகவும், மறுபுறம் தண்டவாளத்தில் மறுபுறம் அவருடைய கால் பகுதியில ஒரு கால் பகுதி இருப்பதாகவும் நேரில் பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள். அதனுடைய காட்சிகளும் கூட வெளியாக இருக்கிறது. இந்த விபத்துடைய காட்சிகளை பார்க்கும் பொழுதே ஒரு மனதை பதப்பதைக்கூடிய அளவுல ஒரு கோரமான விபத்து இன்று காலை நேரத்தில் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விபத்து ஏற்பட்டதை நேரில் பார்த்தவர்கள் இந்த விபத்துக்கான காரணம் இந்த ரயில்வே கேட்டை வாகன ரயில் வரும்போது நிறுத்தக்கூடிய பணியாளர், ரயில்வே கேட் கீப்பர் சொல்ற இந்த பணியாளர் உறக்கத்தில் இருந்ததால் அவர் இந்த கேட்டை அவர் ஒழுங்காக ரயில் வரக்கூடிய நேரத்தில் மூடவில்லை என்பதனால்தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று அந்த விபத்தை நேரில் பார்த்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இதன் காரணமாக அங்க இருக்கக்கூடியவர்கள் அந்த ரயில்வே கேட் கீப்பரை தாக்க முயற்சித்ததாகவும் கூட தகவல் சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு அந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த விபத்து பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த விபத்து குறித்தான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். ட்ரெயின்ல எந்த வித ஆரணும் வரல, எந்த வித இன்டிமேஷனும் வராம வந்ததுனால கேட் போடல அப்படின்றத வண்டி வந்தது. அந்த வண்டி வந்தப்போ அந்த சேம் அந்த ட்ரெயின் வந்து அடித்து ஒரு 50 மீட்டர் கிட்ட இழுத்துட்டு போயிடுச்சு. 50 மீட்டர் இழுத்துட்டு போய் அதை ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஸ்பாட் அவுட், ஒரு பொண்ணு உயிரோடு வந்தது. ஏற்றிட்டு வந்தோம். இது இந்த ஹாஸ்பிட்டலில் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. ஒரு பையன் கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறான், இன்னொரு பையன் ஒரு பரவாயில்ல, அவன் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. அந்த வேனில் எத்தனை பேர்? வேனில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பேர் வந்தாங்கண்ணா. டிரைவர் சேர்த்து 5 பேர், பசங்க 4 பேர். உங்கள் பேர்? என் பேர் பாலாஜிண்ணா, செம்மப்பம். ட்ரெயினில் எந்த வித ஆரணும் வரல, எந்த வித இன்டிமேஷனும் வராமல் வந்ததுனால கேட் போடல அப்படின்றத வண்டி வந்தது. அந்த வண்டி வந்தப்போ அந்த சேம் அந்த ட்ரெயின் வந்து அடித்து ஒரு 50 மீட்டர் கிட்ட இழுத்துட்டு போயிடுச்சு. 50 மீட்டர் இழுத்துட்டு போய் அதை ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஸ்பாட் அவுட், ஒரு பொண்ணு உயிரோடு வந்தது. ஏற்றிட்டு வந்தோம். இது இந்த ஹாஸ்பிட்டலில் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. ஒரு பையன் கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறான், இன்னொரு பையன் ஒரு பரவாயில்ல, அவன் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. அந்த வேனில் எத்தனை பேர்? வேனில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பேர் வந்தாங்கண்ணா. டிரைவர் சேர்த்து 5 பேர், பசங்க 4 பேர். உங்கள் பேர்? என் பேர் பாலாஜிண்ணா, செம்மப்பம். ட்ரெயினில் எந்த வித ஆரணும் வரல, எந்த வித இன்டிமேஷனும் வராமல் வந்ததுனால கேட் போடல அப்படின்றத வண்டி வந்தது. அந்த வண்டி வந்தப்போ அந்த சேம் அந்த ட்ரெயின் வந்து அடித்து ஒரு 50 மீட்டர் கிட்ட இழுத்துட்டு போயிடுச்சு. 50 மீட்டர் இழுத்துட்டு போய் அதை ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஸ்பாட் அவுட், ஒரு பொண்ணு உயிரோடு வந்தது. ஏற்றிட்டு வந்தோம். இது இந்த ஹாஸ்பிட்டலில் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. ஒரு பையன் கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறான், இன்னொரு பையன் ஒரு பரவாயில்ல, அவன் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. அந்த வேனில் எத்தனை பேர்? வேனில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பேர் வந்தாங்கண்ணா. டிரைவர் சேர்த்து 5 பேர், பசங்க 4 பேர். உங்கள் பேர்? என் பேர் பாலாஜிண்ணா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.